மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்து வாழ்ந்த இல்லத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் எந்தவித சீரமைப்பு பணிகளும் நடைபெறாமல் முடங்கி கிடப்பதால் அந்த வீட்டினை காணவரும் பார்வையாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். செப்டம்பர் 11 பாரதியார் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பாரதியார் பிறந்த வீட்டினை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பாரத தேசத்தின் பெண் விடுதலைக்காகவும் தேச விடுதலைக்காகவும் பாடுபட்ட முண்டாசு கவிஞர் பாரதியினுடைய இல்லம் கடந்த மழையில் இடிந்து 3 மாத காலம் ஆகியும் இன்று வரை பராமரிக்கப்படவில்லை. சட்டமன்றத்திலே பிரதான சின்னங்கள் எல்லாம் பராமரிக்கப்படும், அதற்கான மதிப்பீடுகள் செய்யப்பட்டு உடனடியாக அங்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறனோ அதெல்லாம் பணி செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை பாரதியினுடைய இல்லத்தில் இதற்கான பணியை துவங்கவில்லை. கடந்த காலங்களில் அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு பாரதியினுடைய இல்லத்தை உடனடியாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்று வரை புதுப்பிக்கப்படவில்லை. இந்த பகுதிக்கு பாரதியாருடைய இல்லத்திற்கு நம் நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வந்து செல்லக்கூடிய நிலையில் பாரதியாருடைய இல்லம் அடைபட்டு கிடப்பது கண்டனத்துக்கும் வருத்தத்துக்கும் உரியது. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பாரதியாருடைய இல்லத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து உடனடியாக பார்வையாளருடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.